நான் இன்னைக்கு எங்கள் மதுரையில் இருக்க டிமார்ட் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் இருக்க அவனியாபுரம்ங்கிற ஏரியாவில் இருக்குது. இதெல்லாமே இன்றைக்கி எனக்கு வீட்டுக்கு தேவைன்னு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், சாப்பிட்ற பிளேட் இது எல்லாமே பெரியவங்க சாப்பிடலாம். இது வந்து துணி காய போடுற கிளிப்பு பாருங்கள். இது வந்து நெட்டு லிட்டு, அதாவது எந்த பாத்திரம்னாலும் இப்படி வலை போட்டு மூடி வச்சுக்கலாம். இது பழங்கள் மூடி வச்சுக்கலாம், நறுக்கிய காய்கள் மூடி வச்சுக்கலாம். அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது கோயிலுக்கு நம்ம தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சு கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி ஒரு சின்ன தாம்பாளம் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. ஊதுபத்தி எரியும் போது தூள் கொட்டுறது அதுக்குள்ளேயே விழுந்துடும். அதுக்காக அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மஞ்சள், குங்குமம், அட்சதை இதெல்லாம் வச்சு நம்ம டேபிளில் வச்சுக்கிறதுக்காக வச்சுக்கேன். இல்லாட்டா டைனிங் டேபிளில் நம்ம என்னன்னாலும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து அடுக்கு பாத்திரம். இதில் வந்து 6 பாத்திரம் இருக்குது பாருங்கள். இந்த 6 பாத்திரத்தையும் நம்ம ஒவ்வொரு சைஸ் வாரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், டீ, சுகர் போட்டு வச்சுக்கிறதுக்காக ஒரு கண்டெய்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது 3 பவுல், சின்ன பவுலு, குழந்தைங்களுக்கு எதாவது போட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு அழகாக இப்போ இப்படி ஸ்கொயராக வச்சுருக்காங்க. அதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 149 ரூபா. இது பழங்கள் வைக்கிற ட்ரே. இது வந்து நம்ம டைனிங் டேபிளில் எல்லாமே போட்டு சாப்பாடு ஐட்டம் செஞ்சு அழகழகாக பரிமாறுறதுக்கு வச்சுக்கலாம். டம்ளர் இதெல்லாம், இதுவும் டைனிங் டேபிளில் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட் அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நான் இன்றைக்கி டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டங்கள். அங்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள், வாங்குங்க.